மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தெப்பத் திருவிழா நடைபெறும் வண்டியூர் மாரியம்மன் தெப்பத்தில் தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் உள்ள வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி தைப்பூச பௌர்ணமி அன்று அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். விழாவினையொட்டி தெப்பத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியம்மனும் எழுந்தருளி பகல் இரவு என 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் இந்த நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வார்கள். அந்த வகையில் சிறப்பு பெற்ற தெப்பத் திருவிழாவிற்காக வரும் 31ஆம் தேதி கொடியேற்றமும் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தெப்பத் திருவிழாவும் நடைபெறவுள்ள நிலையில் தெப்பத் திருவிழா முதல் நிகழ்வாக முகூர்த்த கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக தெப்பம் அருகில் உள்ள அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்த கால் வாத்தியங்களுடன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தெப்பத்தில் நடப்பட்டது. விழாவில் கோவில் இணை ஆணையாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள், கோவில் பணியாளர்கள், பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து முகூர்த்த கால் நடும் விழாவில் பங்கேற்றனர். 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தெப்பத் திருவிழா துவங்கும் நிலையில் தினமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிம்மம், கற்பக விருட்சம், காமதேனு, கைலாச பர்வத வாகனம் என பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாவரும் நிகழ்வும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகள் கோவில் அறங்காவலர்கள் மற்றும் இணை ஆணையர் மேற்பார்வையில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது.